अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ शयामुनं रामं पद्माक्षनाथसरजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामं लक्ष्मणं प्रतिगृह्णातु मामकं प्रसादय सूक्तिः स्वाधीनपतिकां सुखिं समप्यात्यं गुरुं वन्दे कमलागृहमेदिनं प्रवक्ता छन्दसां वक्ता பஞ்சராத்வஸ்வயம். இந்த முதல் ஸ்லோகம் எத்திராய சப்ததி ஒரு கிரந்தம் போல ஒரு உயர்ந்த கிரந்தமா பாவிக்கிறதுன்னா அதனுடைய தன்மை அவ்வளோ உயர்ந்ததா இருக்குது. அதனால மற்ற கிரந்தங்கள் போல சாஸ்திர கிரந்தங்களை போல இதுவும் நமக்கு சாஸ்திரத்தை காண்பிக்கக்கூடியதுனால இது ஏதோ கேவல ஸ்தோத்திர ரூபமா இருக்குது இல்லாம இது கிரந்தம் போல இருக்குது அப்படின்னு அதை பாவிச்சு ஒரு கிரந்தத்துக்கு மங்களாச்சரண ஸ்லோகமெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கிரந்தத்துக்கு இது மங்களாச்சரண ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் அப்படின்றத சொல்லி, அப்படி மங்களாச்சரணம்னு சொன்னா மங்களமா ஆரம்பிக்கணும். அதுதான் சமபி அப்படின்றதுனால விலட்சணமான ஆச்சரியமான அதுவே மங்களம் தான். கான்றது பிரம்மத்தை சொல்றது அது இன்னும் மங்களம் தான். கமப்பின்ற இதுவே மங்களம் தான். அந்த மாதிரி இது பகுமுகமா இருக்கு. அப்புறம் இஷ்ட தேவதா நமஸ்காரம் பண்ணணும். அதனால ஆத்தியம் குரும் வந்தே அப்படின்னு இஷ்ட தேவதா நமஸ்காரத்தை பண்ணிருக்குது. அது போல விஷய நிர்தேசம் பண்ணணும். அந்த விஷய நிர்தேசத்தை என்ன பண்றது அப்படி அதான் பூர்வார்த்தத்துல இதான் இது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கிரந்தத்தினுடைய பெருமையை சொல்றதுனால அதுல முக்கியமானது ஸ்ரீபாஷ்யமானதுனால இந்த கிரந்தங்கள்ல அது இதுல வஸ்து நிர்தேசமா சொல்லப்படுறது அப்படின்னு அனுபவிச்சுட்டு வர வகையில கமப்யாத்யம் குரும் வந்தே கமலா கிரகமே தினம் அப்படின்னு இந்த பூர்வார்த்தத்துல முதல் அத்தியாயம் முதல் பாதத்தை ஸ்பஷ்டமா சொல்ல வேண்டிய அளவுக்கு அதை சொல்லி மீதி பாதங்கள் எல்லாமும் அது போல சங்கிரகிக்க வேண்டியது அப்படின்ற ரீதியில முதல் அத்தியாயத்தை இந்த பூர்வார்த்தம் குறிக்கொள்றது அப்படின்னு அனுபவிச்சோம். இதுக்கு மேல உத்தரார்த்தம் இருக்குது. பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்ரஸ்வயம் அப்படின்னு உத்தரார்த்தம் இருக்குது. பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்ரஸ்வயம் அப்படின்னு இருக்குது. இந்த உத்தரார்த்தத்துல மீதி 3 அத்தியாயங்களும் சுருக்கமா காண்பிக்கப்படுறது குறிக்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்றது இருக்குது. அதை நாம எப்படின்னு அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கிறதுக்கு முன்ன இந்த 3 அத்தியாயங்கள் எதை சொல்றது அப்படின்னு ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்கோம். அதை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கும். இந்த 3 அத்தியாயங்களுக்கு முன்ன 2, 3, 4 அத்தியாயங்களுக்கு முன்ன முதல் அத்தியாயத்துல அதுக்கு பேர் சமன்வய அத்தியாயம் அப்படின்னு பேரு. அதாவது பிரம்மன் தான் ஜகத்துக்கு காரணம் அப்படின்றத சொல்றது காரணாத்தியாயம்னு பேர். அது சமன்வயாத்தியாயம்னு சொன்னாலும் சொல்லலாம், இல்ல காரணாத்தியாயம்னு சொல்லலாம். காரணமான பிரம்மத்தை அதான் லோகத்துக்கு ஜகத்துக்கு காரணம் பிரம்மம். பிரம்மம்னா ஸ்ரீபதி நாராயணன், அங்க மருள வேண்டாம். அது பொதுவா இந்த சூத்திரகார அபிப்பிராயத்துல பிரம்ம சப்தம் தான் பிரயோகப்படுத்திருக்குது. அதனால அப்படியே சொல்லிட்டு வர வழக்கமா சொல்றேன். ஆனா பிரம்மம்னா ஸ்ரீபதி ஸ்ரீமன் நாராயணன் தான். அதுல எந்த விதமான சம்சயம் வேண்டாம். பிரம்மம்னு சொல்றாலே அது யாரோ சிவனோ இல்ல சதுர்முக பிரம்மாவோ அவனோ இவனோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். சரி, இப்போ
முதல் அத்தியாயம் காரணாத்தியாயம், பிரம்மன் தான் ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு உபனிஷத்துக்கள்லாம் ஒரு மிடரா ஓதறது அப்படின்னு அங்க ஸ்தாபிக்கப்பட்டது. அதுல ஏதோ ஜீவன் பிரதானம்னா பிரகிருதி இதெல்லாம் சொல்றா போல இருக்கே அப்படின்னா கூட அதெல்லாம் அதுக்கு மேல சொல்ல அந்த அந்த மாதிரி சில ஜீவ பிரகிருதிகளை சூச்சிப்பிக்கிற மாதிரியான பதங்கள் இருந்தா கூட அதுக்கு அதுக்கு கூறக்கூடிய கல்யாண குணங்கள் இருக்குதே, அது ஒருபோதும் இந்த பிரகிருதிக்கும் ஜீவனுக்கும் வராது. அதனால அந்த குணாளன் எம்பெருமான் தான், பிரம்மத்துக்கு தான் உண்டே தவிர இந்த சேத்தனனுக்கோ இல்ல பிரகிருதிக்கோ கிடையாது அப்படின்னு எல்லாம் ஜெகத்காரணம் பிரம்மம் அப்படின்னு ஸ்தாபித்தது முதல் அத்தியாயத்துல. அதுதான் பூர்வார்த்தம் மூலமா இங்கே சூச்சிப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு, ரெண்டாவது அத்தியாயத்துல என்ன சொல்றதுன்னா அவிரோதாத்தியாயம்னு பேரு. அதாவது விரோதம் இல்லாதது. எங்க விரோதம்னா சில மதஸ்தர்கள் என்ன பண்றாங்கன்னா பிரம்மம் காரணமாகாது. முதல் அத்தியாயத்துல காரணாத்தியாயம் ஸ்தாபிச்சிருக்குமே அப்படின்னா அப்படி ஸ்தாபிச்சா கூட என்ன பிரம்மம் காரணமாகாது அப்படின்னு ஸ்மிருதிகளை கொண்டும் தர்க்கத்தை கொண்டும் அவ ஸ்தாபிக்கிறா. காரணமாகாதுன்னு ஆக்ஷேபம் பண்றா, ஸ்தாபிக்கிறான்னு சொல்லக்கூடாது, பூர்வபக்ஷம் பண்றா, ஆக்ஷேபிக்கிறா. அதே இல்லை அப்படின்னு அந்த விரோதம், நீங்க சொல்ற விரோதமே கிடையாது, பிரம்மன் தான் ஜகத்துக்கு காரணம், பிரம்மன் ஜகத்துக்கு காரணமா இருக்கிறதுக்கு எந்த விதமான விரோதமும் இல்லை, நீங்க சொல்ற விரோதமெல்லாம் இல்லைன்னுட்டு சொல்றதுதான் ரெண்டாவது அத்தியாயம். ரெண்டாவது அத்தியாயம் என்னது? அப்புறம் பிரம்மன் ஜெகத் காரணமா இருக்க முடியாதுன்னு அவ ஆக்ஷேபிக்கிறா, சில ஸ்மிருதிகளை கொண்டு ஆக்ஷேபிக்கிறா, அது சில சாஸ்திரங்களை கொண்டு ஆக்ஷேபிக்கிறா, அது சில தர்க்கத்தை கொண்டு ஆக்ஷேபிக்கிறா, சில தர்க்கங்களை கொண்டு ஆக்ஷேபிக்கிறா. ஆனா அந்த ஆக்ஷேபம்லாம் செல்லுபடியாகாது அப்படின்னு அதை தள்ளுபடி பண்ணி விரோதம் இல்லாத தன்மை, பிரம்மன் தான் ஜகத்துக்கு காரணம்ன்றதுக்கு எந்த விதமான விரோதமும் இல்லை இது ஸ்தாபிக்கக்கூடிய அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் அவிரோதாத்தியாயம். மூணாவது அத்தியாயம் இந்த பிரம்மத்தை நாம ஜிக்ஞாசை அறிஞ்சு உபாசனம் பண்றதுக்கு தானே இந்த ஸ்தாபனம் எல்லாம் நடந்தது. அந்த உபாசனம் பலத்தை தர்றதுக்காக தானே. அதனால அந்த உபாசனம் எப்படி பண்றது, சாதனம் உபாயத்தை எப்படி அனுஷ்டிக்கிறது அப்படின்றதுக்காக அதுக்கு சாதனம்னு பேரு. சாதன அத்தியாயம் அப்படின்னு மூணாவது. அதாவது அந்த பிரம்மத்தை அடையக்கூடியதான வழியான உபாசனம் எப்படிலாம் இருக்குது, அது எப்படி இருக்குது, என்ன மாதிரி உபனிஷத்துல சொல்றது, எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடிய மூணாவது அத்தியாயம் சாதனாத்தியாயம். நாலாவது அத்தியாயம் அதனால பெறக்கூடியதான பலம், அதனால பலாத்தியாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல நாம கொஞ்சம் கவனிப்பா இருக்கணும். ரெண்டாவது அத்தியாயத்துல என்னன்னா முதல்ல ஸ்மிருதி பாதம், 4 பாதங்கள் அங்க சொன்னமோ இல்ல, அஸ்பஷ்டதர அஸ்பஷ்ட ஸ்பஷ்ட ஸ்பஷ்டதர ஜீவ வாக்கியங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னமோ இல்ல ஒவ்வொரு பாதத்துக்கும். ஆன மாதிரி இந்த இடத்துல 4 பாதங்கள். முதல் பாதம் ஸ்மிருதி பாதம், ரெண்டாவது பாதம் தர்க்க பாதம், மூணாவது பாதம் வியத் பாதம், நாலாவது பாதம் பிராணபாதம் அப்படின்னு 4 பாதங்கள் இருக்கு. இந்த முதல் 2 பாதம் தான் இதுல ரொம்ப முக்கியம். அதனுடைய தொடர்ச்சியில 3 நாளும் வருது. அதனுடைய தொடர்ச்சியில 3 நாளும் வருது. வியத் பாதம் பிராணபாதம் அப்படின்னு சொல்லிட்டு அது வருது. முதல் பாதத்துல என்ன சொல்றதுன்னா ஸ்மிருதி பாதம்.
ஸ்மிருதி பாதம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, ஸ்மிருதிகள் அப்படின்றது நிறைய ரிஷிகள் அந்த மாதிரி இருக்கவா பண்ணியிருக்கா. அதிகாரி புருஷாலாம் ஸ்மிருதி பண்ணிருக்கா. நிறைய இருக்குது. மனுஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி எல்லாம் நிறைய இருக்குது. கபில ஸ்மிருதி அப்படின்லாம் நிறைய இருக்கு. அது ஸ்மிருதி பாதம். அந்த ஸ்மிருதிகளை விசாரிக்கக்கூடிய அந்த அதுல என்னன்னா, வேதமே சொல்றது கபிலரை மகான் அப்படின்னு சொல்றது. கபிலரை வேதமே பிரசம்சை பண்றது மகான் அப்படின்னு. அப்படிப்பட்ட கபிலர் ஒரு ஸ்மிருதி பண்ணிருக்க. அந்த ஸ்மிருதியில என்ன சொல்றார் அவர் அப்படின்னு சொன்னா, நாம முந்தா நேத்து பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பிரகிருதியாகப்பட்டது மகத்து, அகங்காரம், ஏகாதச இந்திரியம், பஞ்ச தன்மாத்திரை, பஞ்சபூதங்கள் ஆகிய 24 தத்துவமா பரிணமிக்கிறது அப்படின்னு சொன்னமோ. அதை அவர் தான் பிரதிபாதிக்கிறார். நாமும் அதை இது பண்றோம். அந்த 24 தத்துவம் அவர் சொன்னதுதான். இந்த பிரகிருதி தத்துவம் 24. பிரகிருதியிலேருந்து பிருத்திவி பரியந்தமானது 24 தத்துவம். அவர் அதை சொல்றார். அந்த தத்துவத்தை நாமும் இசைறோம். ஆனா அவர் சொன்னது கொஞ்சம் வேற விதம். ஆனா நாம சாஸ்திரங்கள்ல சொல்றபடிக்கு நாம அதை பரிஷ்காரம் பண்ணி எடுத்துக்கிறோம். சரி, அந்த விஷயத்தையும் கொஞ்சம் சொல்லிடுவோம். என்ன அப்படின்னு சொன்னா, பிரகிருதியிலேருந்து மகத்து, மகத்திலேருந்து அகங்காரம். அகங்காரம்ன்றது 3 விதம். மகத்து கூட அந்த மாதிரி 3ஆ வச்சுக்கலாம். சாத்விக மகத்து, ராஜச மகத்து, தாமச மகத்துன்னு வச்சுக்கலாம். அது இல்லைன்னாலும் அகங்காரத்துல கட்டாயம் அந்த பிரிவு ஓணும். அது 3 அகங்காரமா இருக்கு. அதில் சாத்விக அகங்காரத்திலேருந்து 11 இந்திரியங்களும் உண்டாருது. சாத்விக அகங்காரம் மாத்திரம் இல்லை, ராஜச அகங்காரத்தினுடைய துணையோட கூட 11 இந்திரியங்கள். அதாவது வாக், பாணி, பாத, வாயு, உபஸ்தம். அதாவது வாக்குன்னா வாக்கு இந்திரியம், பேசக்கூடிய இந்திரியம். பாணி கை, பாதம் கால், வாயு உபஸ்தம்ன்றது ஜலமலங்களை வெளியேற்றுற. இப்படி கர்மாக்களை பண்ணக்கூடிய கர்மேந்திரியம் 5. சக்ஷு, தொக்கு, ஸ்ரோத்ரம், கிராண, ரசனம் அப்படின்னு 5. கண்ணு, சக்ஷு, தொக்கு, உடல், அப்புறம் ஸ்ரோத்ரம் காது, கிராணம் மூந்து பார்க்குற மூக்கு, ரசனம் ருச்சியை ருச்சியை இது பண்றதே அதுக்கு ரசனேந்திரியம், அது நாக்குல இருக்குது அந்த ரசனேந்திரியம். இப்படின்னு ஞானேந்திரியம். ஏன்னா அதுக்கு ஏன் கர்மேந்திரியம்னு பேருனா, அது காரியத்தினால கர்மேந்திரியம்னு பேர். கை காலுக்கு வாக்குக்கலாம், பேசுற காரியம், எடுக்கிற காரியம், நடக்கிற காரியம், ஜலமலங்களை வெளியேற்றுற காரியம் அப்படின்னு பண்றதுனால இது கர்மேந்திரியம்னு பேர். இதுக்கு ஞானேந்திரியம்னு பேர். ஏன் ஞானேந்திரியங்கள் 5ன்னா, இது ஒரு உணர்வை சம்பாதிக்கிறது. என்ன அழகா இருக்குது, எப்படி தாமரைப்பூ கலர் எப்படி நல்லா இருக்குது, தாமரைப்பூ நிறம் எப்படி இருக்குது, ஒரு நிறத்தை கிரகிக்கிறது சொல்றேன். அந்த மாதிரி இது என்ன, எப்படி இந்த வேதம் இன்னைக்கெல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. சிவா பிரபந்தம் செய்கிறது இன்னைக்கெல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு, என்ன ஆனந்தமா இருக்குது அப்படின்னு அது ஒரு ஞானத்தை, அதாவது ஒரு உணர்ச்சியை சம்பாதிக்குது. காரியம் பண்றது அது ஒரு விஷயத்தை கிரகிக்கிறது, அதாவது ரூபத்தை கிரகிக்கிறது, அதே மாதிரி சப்தத்தை கிரகிக்கிறது, அதே மாதிரி ருச்சியை கிரகிக்கிறது, அதே மாதிரி உணர்ச்சி உஷ்ணம், கடினம், காட்டின்யம் இதெல்லாம் அது கிரகிக்கிறது. அப்புறம்
வாசனையை கிரகிக்கிறது. கிராண ரசன சக்ஷுஸ், உருவத்தை பார்க்கறது, என்ன அழகா இருக்குது அப்படின்னு. கிராண ரசன சக்ஷுசு சொத்து ஸ்லோத்திரம் கேட்கறது எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ஆனாலும் இதெல்லாம் வந்து ஒரு ஞானத்தை உண்டு பண்றது நமக்கு. அதனால இதுக்கெல்லாம் ஞானேந்திரியம். ஆனா இந்த இந்திரியங்கள்லாம் இருந்தா கூட இப்ப சொல்ல போற இந்திரியம் இருக்குதே, அது இருந்தாதான் எல்லா காரியத்தையுமே பண்ண முடியும். அது மனோ இந்திரியம். இந்த 10 இந்திரியமும் ஒரு 5 கர்மேந்திரியம், ஒரு 5 ஞானேந்திரியம். ஆனா இது ரெண்டும் சேர்ந்து பாஷ்யேந்திரியம்னு பேரு. இதெல்லாம் வெளியில தெரியக்கூடிய, அதனால பாஷ்யேந்திரியம்னு பேரு. இன்னொன்றுத்துக்கு என்னன்னு சொன்னா, அதான் இப்ப சொல்ல போறதுக்கு இந்த ஒரே ஒரு இந்திரியம் மனோ இந்திரியம், அது அந்தர் இந்திரியம்னு பேர். அது வெளியில தெரியாது. அவன் கண்ணால எங்க பாக்குறான்னு தெரியும், இன்னொன்னு என்ன பண்றான் எங்க நடக்கிறான்னு தெரியும். அதெல்லாம் பாஷ்யமா இருக்கக்கூடிய இந்திரியங்கள். ஆனா இது மனசுல என்ன திருட்டெண்ணம் வச்சுட்டு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. அதனால இது அந்தர் இந்திரியம்னு பேர். சரி, இந்த மனோ இந்திரியம் வந்து இந்த பாஷ்யேந்திரியத்தோட சம்பந்தப்படாத இருந்துருச்சுன்னா அது ஒரு காரியத்தையும் பண்ணாது. அந்த இந்திரியங்கள் கேவலம். ஒருத்தர் வந்திருக்க ஆத்துக்கு நாம பார்த்துட்டு தான் இருக்கோம். கேட்டை திறக்கிறான், உள்ள வரான், நாம உஞ்சல்ல உட்காந்துருக்கோம், அவனும் வந்து எதிர நிற்கிறான். அப்படி கொஞ்சம் என்னப்பா நீ வந்திருக்க கவனிக்காது போயிட்டேன் அப்படின்னா கண்ணுதான் பார்த்துட்டு இருக்குது. ஆனா இந்த ஞான இந்த சக்ஷு இந்திரியத்தோட கூட இந்த மனோ இந்திரியம் சேரலை. அதனால அது கிரகிச்சு தரிக்கல. அந்த மனோ இந்திரியம் வேற எங்கேயோ சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த வந்தவனை கவனிக்கல. இதை போலதான் எல்லாம் அப்படி வச்சுக்கோம் போறோம். இது நமக்கு வந்து அதனால அப்படி இப்படிப்பட்ட 11 இந்திரியங்களையும் சாத்விக அகங்காரத்திலேருந்து பிறக்கிறது. இந்த சாத்விக அகங்காரத்திலேருந்து பிறக்கக்கூடிய இது அது ராஜச அகங்காரம் துணை இருக்குது. அப்புறம் தாமச அகங்காரம். அந்த தாமச அகங்காரம் முன் போல சாத்விக அகங்காரம் போல ராஜச அகங்காரத்தை துணை கொண்டு இப்படியும் சொல்லலாம். ராஜச அகங்காரம் ரெண்டுத்துக்கும் துணை போகும். ஆனா இது தனியும் ஒன்றுத்தையும் பண்ணாது. மனசை போலதான் வச்சுக்கோங்களேன். மனசு இந்திரியங்களோட துணை கொண்டு காரியத்தெல்லாம் பண்ண வைக்கும். ஆனா தான் ஒரு காரியம் பண்ணாது. அது போல ராஜச அகங்காரம் எதையும் உண்டு பண்ணாது. சாத்விக அகங்காரத்தோட கூட சேர்ந்து இந்திரியங்களை உண்டு பண்ணும். இந்த இடத்துல தாமச அகங்காரத்தோடு சேர்ந்து பஞ்ச தன்மாத்திரைகள் என்ன, பஞ்சபூதங்கள் என்ன, இத உண்டு பண்ணும். அதாவது பஞ்ச தன்மாத்திரைன்றது சப்த தன்மாத்திரை, ஸ்பர்ஷ தன்மாத்திரை, ரூப தன்மாத்திரை, ரச தன்மாத்திரை, கந்த தன்மாத்திரை அப்படின்னு. பஞ்சபூதங்கள் என்ன, ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்புன்னா ஜலம், பிருத்திவின்னா இந்த மண். அப்படி பண்ணும். இப்போ கபிலர் என்ன சொல்லிட்டார், இப்போ இதுவரையில் நமக்கும் கபிலருக்கும் வேறுபாடு இல்லை. இந்த இடத்துல தாமச அகங்காரத்திலேருந்து இந்த பஞ்சபூதங்கள் உண்டாருதே, அந்த பஞ்சபூதங்கள் உண்டாகிறதுக்கு முன்ன தன்மாத்திரை வழியா பஞ்சபூதங்கள் உண்டாகும். இடையில தன்மாத்திரை. அவர் என்ன பண்ணிட்டார்னா தாமச அகங்காரத்திலேருந்து சப்த தன்மாத்திரம் 5 தன்மாத்திரங்கள் உண்டாருது அப்படின்னு சொல்லிட்டார். இது ரொம்ப கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். இந்த தன்மாத்திரைன்றது இளந்தோச்சல் தயிர் போல. இது வந்து அந்த பஞ்சபூதங்கள்ன்றது கெட்டி தயிர் போல. அப்படி வச்சுக்கோங்க. அதாவது வடக்கையெல்லாம் போனா வெட்டுறா மாதிரி இருக்குமா தயிர்லாம், அந்த மாதிரி கெட்டி தயிர் போல. இது வந்து இளந்தோச்சல் தயிர் போல, எடுக்கவே முடியாது, வளான்னு இருக்கும், ருச்சியும் இருக்காது. அந்த மாதிரி இப்போ பிருத்திவிக்கு கந்தம் அப்படின்ற வாசனை பிருத்திவியில இருக்குது, மண் வாசனை அப்படின்னு சொல்றோம்.
அப்புறம் அப்பு இருக்குது ஜலம், அதுல ருச்சி இருக்குது ரசம் என்ன. அப்புறம் அக்னியில தேஜஸ், தேஜஸ்ன்றது தான் அக்னி, அதுல உருவம் இருக்குது. அதுக்கப்புறம் வாயுவில் ஸ்பர்ஷம் இருக்குது, வாயு அடிச்சதுன்னா சில்லுன்னு இருக்குது, காட்டா இருக்குது, காத்து அப்படின்னு சொல்றோம்ல, அதனால ஸ்பர்ஷம் இருக்குது. ஆகாசத்துல சப்தம் இருக்குது, சவுண்ட். இந்த ரேடியோவெல்லாம் இந்த காலத்துல எப்படின்னு தெரியாது, ரேடியோவெல்லாம் அந்த சப்த அலை, ஒலி அலை இருக்குது, அது வந்து ஈத்தர், ஈத்தர் தான் நினைக்கிறேன். அது வழியா அதான் காத்துல தான், அது ஆகாசத்துல இருந்து ஈத்தர், அது வழியா தான் அங்கேருந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரேடியோனுடைய அலை இருக்குதே, அந்த அலையாகப்பட்டது இந்த ஈத்தர் வழியா தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லுவார்கள். சரி, அதுதான். அதனால ஆகாசத்துல சப்தம் இருக்கு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, தாமச அகங்காரத்திலேருந்து நேர சப்த தன்மாத்திரம் ஆகாசம், அதே மாதிரி தாமச அகங்காரத்திலேருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம் வாயு, தாமச அகங்காரத்திலேருந்து ரூப தன்மாத்திர அக்னி, அதான். அப்புறம் தாமச அகங்காரத்திலேருந்து ரச தன்மாத்திர என்னது ஜலம், அப்புறம் தாமச அகங்காரத்திலேருந்து கந்த தன்மாத்திர பிருத்திவி அப்படின்னு அப்படியே 5 தன்மாத்திரைகள் உருவாது, அதுக்கு அப்படியே 5 பூதங்கள் உண்டாருது அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா நம்ம வேதம் சொல்றபடிக்கு அப்படி இல்லை. தாமச அகங்காரத்திலேருந்து சப்த தன்மாத்திரம் மாத்திரம்தான் உண்டாருது, சப்த தன்மாத்திரத்திலேருந்து ஆகாசம் உண்டாருது, ஆகாசத்திலேருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம் உண்டாருது, ஸ்பர்ஷ தன்மாத்திரத்திலேருந்து வாயு உண்டாருது, வாயுவிலேருந்து ரூப தன்மாத்திரம் உண்டாருது, ரூப தன்மாத்திரையிலேருந்து அக்னி உண்டாருது. அதுக்கப்புறம் அக்னியிலேருந்து ரச தன்மாத்திரம் உண்டாருது, ரச தன்மாத்திரையிலேருந்து ஜலம் அப்பு உண்டாருது, அப்புலேருந்து கந்த தன்மாத்திரம் உண்டாருது, கந்த தன்மாத்திரையிலேருந்து பிருத்திவி உண்டாருது. இப்படி ஒன்று ஒன்றா. இப்போ அவருடைய முறையில் என்னன்னா, தாமச அகங்காரத்திலேருந்து 5 தன்மாத்திரைகள் உண்டாருது, 5 தன்மாத்திரைகள்லேருந்து அந்தந்த பூதம் உண்டாருது. இப்போ 5 பூதங்களும் எல்லாம் உண்டாகக்கூடியது மாத்திரம். ஆனால் நம்மதில் அப்படி இல்லை, ஒன்று ஒன்றாதான் உண்டாகுது. அதனால பிருத்திவி மாத்திரம்தான் உண்டாகக்கூடியது, மீதி எல்லாம் உண்டாகும், இன்னொன்னத்தை உண்டு பண்ணும். இதுக்கு சுவாமி தேசிகன் சில்லற சுலபமான வேத வாக்கியமெல்லாம் இருக்கட்டும். என்ன, பூ நீலாய 5மாய் புனர்கண்ணின்ன 4மாய், பீ நீலாய 3மாய் சிறந்த கால் 2மாய், மீனிலாயதொன்றுமாய் வேறு வேறு தன்மையாய், நீனிலாய வண்ண நின்னை யார் நினைக்க வல்லரே. அவர் நேருக்கு நேரம் உண்டாருதுன்னு சொல்லிட்டதுனால, அதாவது தாமச அகங்காரத்திலேருந்து சப்த தன்மாத்திரை ஆகாசம், அது அது அப்படியே போயிடுது. தாமச அகங்காரம் ஸ்பர்ஷ தன்மாத்திரை வாயு அப்படின்னா, இப்போ ஆகாசத்துல என்ன இருக்கும், சப்த மாத்திரம்தான் குணம் இருக்கும், வாயுவில் ஸ்பர்ஷம் மாத்திரம்தான் குணம் இருக்கும், அக்னிக்கு தேஜஸ் தான் ரூபம் மாத்திரம்தான் இருக்கும். ஏன்னா ரூபத்தன் மாத்திரை தாமசத்துலேருந்து உண்டாது, அப்படியே இது. அதே மாதிரி ரசத்தன் மாத்திரை ஜலத்தில் இருக்கும், கந்தம் அதான் அதான் தன்மாத்திரை இல்லை, அந்த ரசன்ற குணம், ருச்சின்ற குணம், ஷட் ரசம்லாம் சொல்றோமோ அந்த ரசம் ஜலத்தில். அதுக்கப்புறம் கந்தம் வாசனை, அது பிருத்திவியில் இருக்கும், அந்த அந்த தன்மாத்திரையில் உண்டாக்குறாங்க. ஆனால் சாஸ்திரம் அப்படி சொல்லலை. ஆகாசம், ஆகாசத்திலேருந்து வாயு, வாயுவிலேருந்து அக்னி, அக்னியிலேருந்து ஜலம், ஜலத்திலேருந்து பிருத்திவி அப்படின்னு உபனிஷத்துல ஓதப்படுறது. அதனால நாம இப்படி சொல்றோம். இத்த ஆழ்வார் என்ன பண்ணார்னா,
இப்போ முதல்ல ஆகாசம் உண்டாது, அதுக்கு சப்தம் மாத்திரம்தான். சப்த தன்மாத்திரை ஆகாசம், ஆகாசத்துலேருந்து ஸ்பர்ச தன்மாத்திரை, அதுக்கப்புறம் வாயு உண்டாது. அப்போ வாயுவில் என்னன்னா சப்தம் ஸ்பர்சம் ரெண்டு குணமும் இருக்கும். அப்புறம் தேஜஸ் வந்ததுன்னா அதுல சப்தம் ஸ்பர்சம் அப்புறம் ரூபத்தன் மாத்திரை இருக்கும். அதுக்கப்புறம் அப்புக்கு போனா ஜலத்துக்கு போனா அந்த சப்தம் ஸ்பர்சம் ரூபம் அதோட கூட ரசமும் இருக்கும், 4 இருக்கும். அங்க பூமியில 5 இருக்கும், கந்தமும் சேர்ந்து. அப்பதான் பூ நீலாய 5மாய். பூமியில 5 இருக்குது. புனர் கண்ணின் 4மாய். புனல்னா ஜலம், ஜலத்துல 4 தன்மை இருக்குது. ஏன்னா இப்படி 1/1 வர்த்தனால ஆகாசம், ஆகாசத்துலேருந்து வாயு, அதான் நடுவில் தன்மாத்திரை வரும். அப்படி வர்த்தனால பின்னால வர்த்துக்கெல்லாம் முன்னால இருக்கிற குணங்கள் வருது. ஆனா தனித்தனியா அப்படியே விட்டுட்டாக்கா அதுக்கு அந்த குணம் போயிருது, இந்த குணம் இல்லை. மற்ற குணங்கள்லாம் இன்னொன்னுக்கு வராது. அதனால்தான் ஆழ்வாருக்கு என்ன பண்ண உபநிஷத் சொல்றது, வாயுவில ஆகாசத்திலேருந்து வாயு, வாயுவிலேருந்து தேஜஸ், தேஜஸ்லேருந்து ஜலம், ஜலத்திலேருந்து பிருத்திவி அப்படின்னு சொல்றது. அப்ப ஆழ்வார் இந்த தன்மைகளை கொண்டு சொல்ற. பூ நீலாய 5மாய். அங்க பூமியில 5 குணங்கள் இருக்குது. புனல் கண்ணின் 4மாய். ஜலத்துல 4 குணங்கள் இருக்குது. தீ நிலாய 3மாய். தீயில 3 குணம் இருக்குது. சிறந்த கால் 2மாய். கால்னா காற்று, அதுல 2 இருக்குது. நீ நிலாய 1மாகி. ஆகாசத்துல ஒரே ஒரு குணம் தான் இருக்குது. அப்படின்னு இப்படி வேறு வேறு தன்மையாய் நீ நிலாய வண்ணன் நின்று யார் நினைக்க வல்லாரேன்னு சொல்றேன். இப்ப எதுக்காக இதை சொல்ல வந்தேன் இவ்வளவு தூரம் அப்படின்னா, பிரசங்காத்து இந்த ஸ்ரீபாஷ்யக்காரரும் எடுத்திருக்காரு, அதெல்லாம் இருக்குது. அதுக்காக ஸ்ரீபாஷ்யத்தை சொல்றது மொத்தம் நாம சொல்ல போறதில்லை. என்னத்துக்காக சொன்னேன்னு சொன்னா, இது ஒரு இந்த கபிலர் இருக்காரு, இந்த கபிலர் இந்த தத்துவங்களை சொன்னேரே தவிர வேதம் சொன்னபடி அந்த தத்துவங்களை சொல்லலை. ஏதோ தானே சொல்லிவிட்டேன். தானே சொன்னார்னா வேதம் சொல்லியிருக்குது, ஆனா வேதம் சொன்ன முழுமையா அவர் சொல்லலை. 24 தத்துவம் அவருக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. ஆனா அந்த உற்பத்தியிலையோ அதனுடைய குணாதிசயங்கள்லையோ வேறுபட்டது. அதே போலதான் கபிலர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இந்த பிரகிருத்தியே பரிணமிக்கிறது. ஏன்னா இந்த பஞ்சபூதங்களும் இந்திரியங்களும் தான் நம்ம சரீரத்தில் இருக்குது. அதனால பிரகிருத்தியே பரிணமிக்கிறது அப்படின்னு சொல்ற. இப்படி சொல்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த பிரகிருதிக்கும் உள்ளே பெருமாள் தான் இருக்கான். சூக்ஷ்ம சேத்தனா சேத்தன விசிஷ்ட பிரம்மன் தான் ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்ட பிரம்மமா பரிணமிக்கிறதுன்னு சொல்றோமோ, அப்படின்னு உபனிஷத்து தான் சொல்றதுன்னு சொல்லிட்டு, அது அவருக்கு நான் நமக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்றேன், அவருக்கு தெரியல. அந்த வேதத்தினுடைய தாத்பரியத்தை அவர் புரிஞ்சிக்காம கேவலம் இந்த பிரகிருதி தான் பரிணமிக்கிறது, இந்த 24 தத்துவமா பரிணமிச்சு இந்த சரீரம் நாம அனுபவிக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம பரிணமிக்கிறது அப்படின்னு அவர் சொல்ற. ஆனா அப்படி இல்லை, அவர் சொல்றத ஒத்துக்கிறோம். ஆனா தது அதீனத்வாத்து அர்த்தவத்து அப்படின்னு சூத்திரக்காரர் சாய்க்கிறேன். தது அதீனத்வாத்து, இந்த 24 தத்துவம் உண்டாகுது அதெல்லாம் சரி, அதுதான் சரீரம் ஆகுதுன்றதெல்லாம் சரி. ஆனா கேவலம் அந்த 24 தத்துவமே இல்லை. தது அதீனத்வாத்து, எம்பெருமான் அது உள்ள இருந்து அவனுடைய அதீனமா இதெல்லாம் பரிணமிக்கிறது அப்படின்றதான் நாம ஒத்துக்கிறோம். அதாவது வேதத்துல அப்படிதான் சொல்றது, அப்படி ஒத்துக்கிறோம். அதனாலதான் இந்த தததீனத்துவம், அதாவது கேவல பிரகிருத்தியே பரிணமிக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். எப்படி இந்த தாமச அகங்காரத்திலேருந்து 5 தன்மாத்திரை அப்படியே 5 பதார்த்தம் ஒன்று தனித்தனியும் உண்டாகுதுன்னு சொல்றாரோ, அதை போல 1/1 உண்டாகுது அப்படின்னு சொல்லாது எப்படி சொல்றாரோ, அதே மாதிரி கேவல பிரகிருத்தியே பரிணமிக்கிறது அப்படின்னு சொல்றேன். அப்படி இல்லை,
அது அதீனத்துவம், அது எம்பெருமானுடைய அதீனமா, எம்பெருமான் அது உள்ள இருக்கா, அவனுடைய சங்கல்பப்படி அதெல்லாம் பரிணமிக்கிறது அப்படின்றத நாம ஒத்துக்கிறோம். இப்ப இதுவரையில் சொன்னதுல இந்த 5 தத்துவங்களை பத்தி, இந்த 24 தத்துவத்தை பத்தி சொன்னது ஆனா கொஞ்சம் சப்ஜெக்டுக்கு வேண்டாத விஷயம் இல்லை. இந்த இடத்துல இவ்வளவு தூரம் ஓணுமான்றது ஏன்னா, அதான் இவர் எப்படி மாறுபட்டிருக்கார். ஆனா வேதமே கபிலோ மகாந்தகான்னு சொல்றது, அவர் பெரிய கபிலர் பெரிய மகான்னு சொல்றது. அதை வச்சே அவ பூர்வபக்ஷம் பண்றா, கபில ஸ்ருதியை ஒத்துக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறா. அதனால அந்த கபில ஸ்ருதியில பிரம்மன் ஜகத்துக்கு காரணம் இல்லை, அதனால கேவலம் இந்த பிரகிருதி தான் காரணம் அப்படின்னு அவ இந்த ஸ்மிருதி பாதத்துல இது ஒண்ணு சொல்றேன், மொத்தத்தையும் சொல்லல. ஸ்மிருதி பாதத்தில் நிறைய அதிகரணம் இருக்குது, இந்த கபிலரை மாத்திரம் சொல்றேன் பிரதானமா இருக்கிறதுனால. இப்போ கபில ஸ்மிருதியை சொல்லச்சே உடனே சூத்திரக்காரர் சொல்ற, இந்த ஒரு ஸ்ருதியை எடுத்துக்கூடாது, இன்னும் மற்ற ஸ்ருதியெல்லாம் பார்க்கணும். இந்த அவ என்ன சொல்றான்னா, கபிலர் சொன்னதுக்கு விரோதம் வருது, நீ பிரம்மத்தை ஜெகத் காரணம்னு சொன்னியானா அதனால பிரம்மன் ஜெகத் காரணம் அன்று வேதமே கபிலரை கொண்டாடி இருக்குது. அதனால கபிலருடைய ஸ்மிருதிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஒரு பெருமை கொடுக்கணும். அதனால கபிலர் சொன்னதை ஒத்துக்கணும், அதனால பிரம்மன் ஜெகத் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லணும்னு சொல்ற அவ. உடனே சூத்திரக்காரர் என்ன சொல்றாருன்னா, இந்த கபில ஸ்மிருதியை ஒண்ணு பார்த்தா போராது, மற்ற ஸ்மிருதிக்கெல்லாம் கபில ஸ்மிருதி விரோதமா இருக்குது, மன்வாதி ஸ்மிருதிகளுக்கெல்லாம் விரோதமா இருக்குது, அதனால அது வேதத்துக்கெல்லாம் அனுகூலமா இருக்குது, அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சித்தாந்தத்தை பண்றான். அதாவது மனு எல்லாம் சிருஷ்டியெல்லாம் சொல்லி அதுல வேற நிறைய உள்ள ஆக்ஷேபம்லாம் பண்றா, நிறைய ஆக்ஷேபம்லாம் இருக்குது, அது இருக்கட்டும். அதாவது மனு சிருஷ்டி அவ என்ன சொல்றா, அது ஆக்ஷேபம், அதையும் சொல்றேன். மனு எல்லாத்தையும் சொல்ற, அதனால நீங்க ஆனா கபிலர் இந்த சிருஷ்டி பிரகரணத்தை மாத்திரம் சொல்ற, அதனால இதுக்கு பிரயோஜனம் வேணும். அதே மனுவுக்கு மனு ஸ்மிருதியில இந்த சிருஷ்டிய தப்புன்னு சொல்லிட்டா கூட பாதகம் இல்லை, அந்த பெருமாளை அடையறதுக்கு உண்டான வழியெல்லாம் அவர் சொல்லிருக்கு, அது அதனால அந்த ஸ்மிருதி பிரயோஜனம் ஆயிடும், அதுக்கு உபயோகப்படுத்திப்போம். அதனால மனுஸ்மிருதி பிரயோஜனம் இல்லாத போயிடுவேன்னு சொன்னா, இல்ல மனுஸ்மிருதியில 2 விஷயம் சொல்லிருக்காரு, அதனால ஒரு விஷயத்து மூலமா அது பிரயோஜனம் ஆகட்டும், இவர் ஒரே விஷயம் தான் சொல்லிருக்காரு, அதனால நாம இதுக்கு எடுத்துக்கலன்னா இது இந்த ஸ்மிருதியே வியர்த்தமா போயிடும் அப்படின்னு சொல்றா அவ. அதாவது மனுஸ்மிருதி என்ன சொல்றாருன்னா, இந்த சிருஷ்டியும் சொல்ற, பெருமாளை அடையக்கூடிய வழியும் சொல்ற. அதனால மனுவுக்கு தான் அந்த இருக்குது, அந்த பிரயோஜனம் இருக்குது மனுஸ்மிருதிக்கு, அதை வச்சுட்டு பார்த்துப்போம். கபில ஸ்மிருதிக்கு இதை விட்டா வேற வழி கிடையாது, அவரை பெருமையா வேதம் சொல்றீங்க, அதனால இப்படி எடுத்துக்கணும், பிரம்மன் ஜெகத் காரணம் இல்லைன்னு சொல்லணும்னு சொல்ற, அது இல்லை அப்படின்னு. இப்போ இந்த ஸ்மிருதின்றது என்னது அப்படின்னு சொன்னா, வேதத்தை நினைச்சு 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 ரிஷிகள்லாம் என்ன பண்றா, அவ வேதத்தினுடைய அர்த்தத்தை நமக்கெல்லாம் எழுதி வைக்கிறா அவளுடைய சொந்த வாக்கியங்கள்ல, அதுக்குதான் ஸ்மிருதின்னு பேர். சில சமயம் ஸ்மிருதி இருக்கும், ஸ்ருதி இல்லாத கூட இருக்கும். அதாவது ஸ்ருதி மறைஞ்சு போயிருக்கலாம், ஆனா ஸ்மிருதியில ஒரு விஷயம் சொல்லிருக்கோம், அந்த ஸ்மிருதின்றது எப்பவும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், அந்த அந்த ஸ்மிருதி கர்த்தா வேதத்தை நினைச்சுதான் எழுதியிருப்பான்னு. அப்படி இருக்கே இந்த கப்பிலும் அப்படிதான் எழுதியிருக்கான்னு சொல்லக்கூடாது, ஸ்பஷ்டமா விரோதம் இருக்குது. விரோதம் இருந்தா அந்த ஸ்மிருதியை அது எடுத்துக்கூடாது, புரியுதா? எந்த இடத்துல வேதத்துக்கு விரோதம் இல்ல, அதாவது வேதமே இல்லை அந்த ஸ்மிருதிக்கு அப்படின்னு சொன்னா ஸ்மிருதியை பிரதானமா கை கொள்ளணும். ஒரு ஸ்மிருதியில ஒரு விஷயம் சொல்லிருக்கு, அதுக்கு இப்போ நம்ம நடைமுறையில வேதம் இல்லைன்னா அப்ப அந்த ஸ்மிருதியை எடுத்து கையாளணும். ஆனா நடைமுறையில் இருக்கிற வேதம் விரோதமா அந்த ஸ்மிருதி இருந்ததுன்னா அந்த ஸ்மிருதி கையாளக்கூடாது, அதை எடுத்து நாம உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு. அதனால இப்போ என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல கபிலர் வேதத்துக்கு அனுகுணமா பண்ணல, அனனுகுணமா பண்ணார். மன்வாதி ஸ்மிருதிகள்லாம் வேதத்துக்கு அனுகுணமா இருக்குது.
அப்படின்னு இந்த ஸ்மிருதி பாதத்துல ஸ்தாபிக்கப்படுறது. இப்ப பாருங்க, இந்த வேதத்தை யார் ஓதினா? பிரவக்தா சந்தசாம். வேதத்தை எம்பெருமான் தான் ஓதினான். அப்போ எம்பெருமான் நிர்தோஷமானவன். ஆன மாதிரி அது வேதமும் நிர்தோஷம்தான். என்ன ஆன மாதிரி தன்மையாளராயிருந்து எம்பெருமானுடைய திருவள்ளுல என்ன எம்பெருமானால தோஷம் இல்லாத ஓதப்பட்டது அந்த வேதம். அதுபடியே ஸ்மிருதிக்காராலும் ஸ்மிருதியை பண்ணத்தை தான் ஒத்துக்கணுமே தவிர வேதத்துக்கு புறம்பா பண்ணின ஸ்மிருதியை ஒத்துக்கூடாது. அதனால பெருமாள் இப்ப யார் இந்த வேதத்தை சொன்னான்னு சொல்றது? அகிலேய பிரத்தினீக கல்யாணிக தானனா இருக்கக்கூடிய நிர்தோஷமா இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் இந்த வேதத்தை சொல்றான். ஆன மாதிரி நிர்தோஷமா இருக்கக்கூடிய ஸ்மிருதியை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுனால ஸ்மிருதி பாதத்துல பிரவக்தா சந்தசாம் அப்படின்ற ரீதியில எம்பெருமான் தோஷமற்றவனா எப்படி வேதத்தை உபதேசித்தானோ அதே மாதிரி தோஷமற்ற ஸ்மிருதிகளுக்கு தான் பிராமாண்யம். அதாவது வேதத்துக்கு அனுகுணமா இருந்து தோஷமற்ற ஸ்மிருதிகளுக்கு தான் பிராமாண்யம். அதுல எம்பெருமான் தான் ஜெகத்காரணம் பிரம்மன் தான் சொல்லியிருக்குது அப்படின்னு ஸ்தாபிக்கக்கூடியது ஸ்மிருதி பாதம். அது இந்த இடத்துல பிரவக்தா சந்தசாம். அந்த வேதத்தை யார் பிரவர்த்தித்தான்? யாரோ தோஷமா உள்ளவன் சொன்ன எஜபி வேதம் தோஷம் இல்லைன்னா கூட சொல்றவன் தோஷமா இருந்ததுன்னா அதுல எதனா குளறுபடி வரும். அப்படிலாம் இல்லாத பெருமாள் தான் அந்த வேதத்தை சொன்னார். அது தோஷமற்றதா இருக்குது அந்த வேதம். தோஷமற்றவன் அந்த தோஷமற்றதான வேதத்தை பிரவர்த்திச்சான். அதே போலதான் தோஷமற்ற ஸ்ருதியை தான் எடுத்துக்கணும், வேதத்துக்கு அனுகுணமான ஸ்ருதியை அப்படின்னு காமிக்கிறதுக்காக பிரவக்தா சந்தசாம் அப்படின்றது முதல் பாதமான ஸ்மிருதி பாதம். ஸ்மிருதி பாதத்துல சாதித்த சித்தாந்தத்தை குறிக்கொள்றது. கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷரோபாதி நிதிவத்யான் பதேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.